Hi friends, Assalamu alaikum. Welcome back to Risha Kitchen. நான் இன்றைக்கி ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது மெக்கரோனியால் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை செய்கிறதுக்கு 250 கிராம் மெக்கரோனி எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட மெக்கரோனி இருந்தால் மெக்கரோனி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வேறு என்ன சில பெஸ்தா டைப்ஸ் இருந்தால் அதையும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும். அதை எடுத்து அதை பாயில் பண்ணி எடுக்கணும். அதை பாயில் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஒரு பேனில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆயில் போட்டு நாங்கள் எப்படி பெஸ்தாக்கு எப்படி பாயில் பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி இதை பாயில் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த பெஸ்தா பாயிலாக இருந்த டைமுள்ளுக்கு ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோளமா 1 டேபிள் ஸ்பூன் அரிசிமா சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பெஸ்தா நல்லா பாயிலாகி வந்துட்டு இப்போ இந்த டைமில் இதை நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளணும். இதை பாயில் பண்ணினதுக்கு பிறகு இது நல்லா வெந்திக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதை நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ மெக்கரோனியை தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்செடுத்ததுக்கு பிறகு இதை நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை அந்த மிக்ஸை இதில் போட்டு இந்த மெக்கரோனியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நல்லா மெக்கரோனியில் எல்லா சைடுக்கும் கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் மெக்கரோனியை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயிலை ஊற்றிக்கொள்ளுங்க. அதை ஆயிலை ஊற்றிட்டு மெக்கரோனியை ஃப்ரை பண்ண முன்னுக்கு காய்ந்த மிளகாய் ஒரு 2 பிச்சு போட்டுக்கொள்ளுங்க. அதோடைய 2 கார்லிக்கை நல்லா க்ராஷ் பண்ணி தட்டி சேர்த்துக்கொள்ளுங்க. இது ரெண்டையும் இப்போ நான் ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா அதே ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணி முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இதை முதலாவது ஃப்ரை பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் இதிலே தான் இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இதிலே தான் நாங்கள் இப்போ மெக்கரோனியை நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ மெக்கரோனியில் நல்லா அந்த கார்லிக்டு அந்த வாசம் மனம் நல்லா வாரத்துக்கு தான் நாங்கள் இதில் இதை எங்களுக்கு லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ணோம். மேலும் ஆனால் நாங்கள் முதலாவதே ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் அதில் இருக்கிற இந்த கார்லிக்டு அந்த மனம் நல்லா இந்த மெக்கரோனியில் நல்லா இறங்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இதை முதலாவதே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இப்போ மெக்கரோனியை ஒவ்வொரு பெச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள் இது எப்படி எந்த மாதிரி ஒரு கலரில் இது வரப்போக்கில் நாங்கள் இதை வெளியே எடுக்கணுமென்று சொல்லி நீங்கள் அதை நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த மெக்கரோனியை ஃப்ரை பண்ண போக்கில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி மெக்கரோனி நல்லா வெந்திக்கிறதால நீங்கள் இதை குயிக்காக அவங்களே ஃப்ரை பண்ணி எடுத்துடலும். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குயிக்காக அவங்களே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி இந்த மாதிரி கலர் வரப்போக்கில் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லா மெக்கரோனியும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக உங்களுக்கு சில்லி பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணினாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா முறுக்கு அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த கார்லிக் அந்த காய்ந்த மிளகாய் அது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்கள் அப்படி அது இல்லாட்டி உங்கள்கிட்ட இந்த நூடுல்ஸ்ட்டு அந்த மேகி நூடுல்ஸ்ட்டு அந்த பவுடர் இருந்தால் நீங்கள் அதை மட்டும் இதில் சேர்த்து கொஞ்சமாக உங்களுக்கு உங்களோட கிட்ஸ் எவ்வளோ ஸ்பைசி தாங்குவாங்களோ அந்த மாதிரிக்கு நீங்கள் இதை கொஞ்சம் தேவையான மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணி கொண்டாலும் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முறுக்கு இது செய்கிறதையும் விட உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக உங்களுக்கு செஞ்சிடக்கூடிய ஸ்நாக்ன்றதால தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.